Welcome to Ramco Super Great Saregama Challenge 2012, powered by Fortune Refined Sunflower Oil and co-sponsored by Complan with Kesar Badam. ஓகே, ஒரு வாரமும் நாங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரவுண்ட்ஸ் உங்களுக்கு வச்சுட்டு இருக்கோம். அண்ட் அதுக்காக நீங்கள் நிறையா எங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வைக்கலாம், அந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வைக்கலான்னு. அந்த வகையில் நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்களை இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாங்கள் யோசிச்சு பார்க்குறப்போ இங்கே ஒரு பெரிய பெரிய ஒண்டர்ஃபுல் மியூசிஷியன் இருக்கிறப்ப அவருக்காக டெஃபினட்டாக ஒரு ரவுண்ட் நாங்கள் டெடிகேட் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்பட்டோம். அந்த வகையில் இவரை பற்றி சொல்லணும்னா, ஒரு வாட்டி இவர் மியூசிக் பண்ணார்னா அந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த மாதிரி ஒருத்தர் தான் நம்மளுக்கு மகா குருவா வந்திருக்காரு அப்படின்னு சொல்றப்போ நம்மளுக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் நம்ம ஷோவோட டேக்லைன் ஆன வளர்ச்சியின் பெயர் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஆக்சுவலி ஒரு சர்டிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நம்மளுக்கு வந்து மூச்சு திணது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒருத்தர் நார்மலா படிக்கணும்னாலே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல் மியூசிஷியனாகவும் இருக்காரு. இந்த எபிசோட் நம்ம டெடிகேட் பண்ண போறது நம்மளுடைய மகாகுரு ஸ்ரீ கலைமாமணி பரத்வாஜ் சார் அவர்கள். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்த்தது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த பாட்டை கன்சிஸ்டன்டா ஞாபகம் வருதேன்னு நிறைய பாட போறீங்க. ஜி சரிகமாபாக்கு முதல்ல நன்றி சொல்ல விரும்புறேன். எப்படின்னா நிறைய நாங்கள் இந்த ரியாலிட்டி ஷோஸ் நடக்கிறது. ப்ராபபிலி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஷோ வேர் மியூசிக் டைரக்டர் ஹஸ் பீன் கால்ட் டு பி a part of this reality show. சிங்கர் ஜட்ஜ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த பாட்டை கிரியேட் பண்ண மியூசிக் டைரக்டருக்கு வந்து மரியாதை கொடுத்து அதை கூப்பிட்டதுக்கு முதல்ல நான் வந்து ஜி சரிகமாபா நன்றி சொல்ல விரும்புகிறேன். பட் நீங்க இங்க இருக்கிறப்பவே இன்னொரு ஸ்பெஷல் ஆளையும் கூப்பிடணும். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். வெல்கம் டைரக்டர் ஷரண். சார், வெல்கம் டு தி ஷோ. இப்போ வந்து நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயங்கள் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் டைரக்டருக்கும் இருக்கிற கனெக்ஷன்றது ரொம்ப நாள் நீடிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. 1997 வந்தது காதல் மன்னன். அண்ட் இப்போது 15 years, ஐ திங்க் அதுக்காகவே உங்களுக்கு ஒரு கைத்தல் தரும். த ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் தட் தேவ் ஷேர். ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா பலன் அடைகிறது அல்டிமேட்லி நாங்கள் ரசிகர்கள் தான். ஏன்னா நல்ல பாடல்கள் எங்களுக்கு கிடைக்குது, நல்ல படம் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் வந்து எப்படி இது பாசிபிளாக இருக்குது? பரத்வாஜ் வந்து என்னுடைய படத்தோட ஆத்மா. எப்பவுமே இவர் இல்லாமல் நான் இல்லை, இவருடைய இசை இல்லாமல் என் படங்கள் இல்லை. வண்டர்ஃபுல் டு ஹியர் தட். ஒரு மியூசிக் டைரக்டர் இப்படி, ஐ மீன் மியூசிக் டைரக்டர் பற்றி ஒரு டைரக்டர் சொல்லுது. உங்களுக்கு சரண் சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்ச, என்னை முழுமையாக ஆதரிச்சு, அதாவது ஒரு இசையமைப்பாளனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டைரக்டருடைய நம்பிக்கை தான். நான் ஒரு டியூன் போட்ட உடனே வந்து அதை இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படி அதை டெவலப் பண்ணலாங்கிறது எல்லாமே அந்த டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் முதல்ல வந்து அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். யூ ஹேவ் பீன் a great inspiration, support to me. ஓகே, உங்கள் ரெண்டு பேருடைய நிறைய கதைகள் கேட்க போகிறோம் சார். இங்கே பாட போகிற பாடல்களுடைய நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் கேட்க போகிறோம். கேன் ஐ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் யூ டு டேக் யூர் சீட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். So இன்னைக்கு பரத்வாஜ் ஜியோட ஸ்பெஷல் ரவுண்ட்னு சொல்லியாச்சு. ஸோ நேரத்தை வீணாக்காம let's put our hands together and welcome our top 9 contestants. And of course our judges, the man with the golden voice, Unimenan sir. And the surprise element continues. We still have the wonderful Prashanthini ma'am with us. And நம்ம contestants எல்லாருக்குமே ஒரு pillar of strength இருக்கிற நம்ம voice trainer Nihal J. இங்கே யாராவது தலை ஃபேன்ஸ் டெஃபினட்டாக நிறைய பேர் இருப்பீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய தலை ஃபேன்ஸ் இருப்பீங்க. பாதி படம் தலையோடது தான். ஸோ நிறைய தலையை பற்றி விஷயங்களும் கிடைக்க போகுது. அந்த வகையில் முதலாவது வந்து பாட போகிற அந்த பாட்டும் தலையோட பாட தான். அதை பாடுறதுக்காக கேன் ரிக்வெஸ்ட் அரவிந்த் டு கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். உன்னை பார்த்த பின்பு நான்
நானாக இல்லையே என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே எவளோ எவளோ என்று வெகு நாள் இருந்தேன் இரவும் பகலும் சிந்தித்தேன் இவளே இவளே என்று இதயம் தெரிந்தேன் இளமை இளமை பாதித்தேன் கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொன்று கொன்று தின்றதே இன்பமான அந்த வலி இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதே உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன் உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன் என் உயிரில் நீ பாதி என்று உன் கண்மணியில் நான் கண்டு கொண்டேன் எத்தனை பெண்களை கடந்திருப்பேன் இப்படி என் மனம் துடித்ததில்லை இமைகள் இரண்டையும் திருடிக்கொண்டு உறங்கச் சொல்வதில் நியாயமில்லை நீ வருவாயோ இல்லை மறைவாயோ ஏன் ஏன் தன்னை தருவாயோ இல்லை மறைவாயோ உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே எவளோ எவளோ என்று வெகு நாள் இருந்தேன் இரவும் பகலும் சிந்தித்தேன் இவளே இவளே என்று இதயம் தெரிந்தேன் இளமை இளமை வாதித்தேன் கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொன்று கொன்று தின்றதே இன்பமான அந்த வலி இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதே உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே நம்ம இந்த எபிசோட்ல மட்டும் ஃபர்ஸ்ட் எல்லா பாட்டுக்கும் பரத்வாஜ் சார் தான் ஃபர்ஸ்ட் கேட்க போறோம் எப்படி பாடினார்னு உங்களுடைய ஃபேவரட் சாங் சார் ஃபர்ஸ்ட் இதுலையா முதல்ல பாடினாரு தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்திய பாடல் சரண் சாருக்கு என்னை அறிமுகப்படுத்திய பாடல் சார் இந்த பாட்டு உருவான விதம் கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த அளவுக்கு ஒரு பயங்கர ராக் பேஸ்ட் ஒரு கிளியர் டிஸ்டார்ஷன்லாம் போட்டு ரொம்ப ஃபியூ சாங்ஸ் தான் வந்திருக்கு எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க நீங்க அது சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இவர் ரொம்ப நல்லா பாடினார் அதை சொல்லிடுறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ டியூனாக வந்து எதுவுமே கம்போஸ் பண்ணி பார்க்கல பட் இந்த பாட்டை பற்றி நிறைய பேசிகிட்டே இருப்போம் ஏன்னா இது இந்த சாங்கை பேஸ் பண்ணி தான் அந்த படமே இருக்கும் நாங்கள் பெங்களூர் போயிட்டோம் கம்போஸ் பண்ணலாம் சும்மா அங்கே போயிட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் நாங்கள் வந்து தங்கியிருந்தோம் டெய்லி எதோ பிடிச்சி பார்ப்பாரு அவருக்கு வந்து எதுவுமே வரல செட் ஆகலை சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கெல்லாம் புக் பண்ணிவிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் அவர் ரூமுக்கு போகிறேன் அவர் அவசரமாக சொன்னார் சார் இல்லை எனக்கு ஒரு டியூன் வந்துருச்சு நீங்கள் வந்து கேளுங்க முதல்ல அப்படின்னாரு கிரியேட்டரோட அந்த பரபரப்பும் அந்த கான்ஃபிடென்ஸும் இருக்கும்ல எனக்கு எப்பவுமே நான் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவருக்கு எப்பெல்லாம் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ நான் கேள்வியே கேட்காம அந்த பாட்டை வந்து ஓகே பண்ணிடுவேன் அந்த பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடியே ஓகே பண்ணிடுவேன் அது மாதிரி வந்து அவர் சொன்ன உடனே எங்கே பண்ணுங்கன்னு அவர் உடனே எல்லாத்தையும் பிரித்து எல்லாம் இது பண்ணி அதை ஆரம்பித்து இப்போ நீங்கள் பாடின இந்த பாட்டை வந்து அவர் பண்ணார் வண்டர்ஃபுல் அது கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து இட் இஸ் அ அல்டிமேட் சாங் அப்படின்னு சொல்லி தலைக்கு ஒரு பாட்டு இவர் எப்பவுமே சொல்லுவார் மியூசிக் டைரக்டர் தான் சார் முதல்ல தலையை கொடுக்கணும் அப்படிம்பாரு ஏன்னா மியூசிக் தான் முதல்ல ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி இவர் தலையை கொடுத்த பாட்டு என்னை தலை நிமிர வைத்த பாட்டு இவர் எப்படி பாடினாருன்னு கேட்கலாம் உனிமேனன் சார் பாலு சாரோட பாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் இன்கார்பரேட் பண்ணியிருப்பார் அவரோட டைனாமிக்ஸ் எல்லாம் வந்து மற்றவங்க பண்ணுற மாதிரி இல்லை ஒரு ஸ்பெஷல் டைனாமிக்ஸ் அவர் அதாவது மியூசிக் டைரக்டர் நினைக்கிறதோட ஒரு 10 ஸ்டெப்பு மேலே போயிடுவார் அவர் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து பாடின பாடல்கள் அப்படியே அந்த என்னெல்லாம் அதில் பண்ணியிருக்கோ அதெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் அப்போ இன்றைக்கி அரவிந்த் பாடினது வந்து நல்லா இருந்தது ஆன் த ஹோல் இட் வாஸ் வெரி குட் பட் தென் நிறைய விஷயங்கள் அந்த எனர்ஜி லெவல்
அந்த என்ட்ரி எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் என்னுடைய கருத்து. சில நுவான்சஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். பிகாஸ் இட் வில் சவுண்ட் ஸ்டில் பெட்டர். பிரசாந்த் மேம் நல்லா இருந்துச்சு, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட். பட் இன்னும் கூட கொஞ்சம் த்ரோ இருந்திருக்கலான்னு வி ஃபெல்ட் லைக். பிகாஸ் அந்த பாட்டு கேட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் அந்த எனர்ஜி நமக்கு வந்துடும். ஸோ அந்த ஒரு எனர்ஜி இன்னும் கூட கொஞ்சம் இருந்திருந்தா இட் வுட் ஹவ் பீன் ஈவன் மோர் பெட்டர். மிக்ஸ் கமெண்ட்ஸ் பட் ஐ திங்க் தலையோட பாட்டு சூப்பராக பாடிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கோ டேக் திஸ். ஓகே, அரவிந்த் பாடி முடிச்சாச்சு. ஒரு அமேசிங்கான ஒரு ஹெவி மெட்டல் ஃபீல்ல ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் ஆரம்பிச்சாச்சு. அடுத்ததா வந்து பாட போறது ஹரிதா. ஹரிதா, டைரக்டா மகாகுருஜி கிட்ட கேட்டுக்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்தது. How was her rendition, sir? She's got a very good voice. அந்த ரெக்கார்டிங் வாய்ஸ் அளவு அவங்களுக்கு இருக்கு. கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருந்தது. பட் அது என்னுடைய இந்த இதில் சந்தோஷத்தை அது மறந்துச்சு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரண் சார் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பாடினாங்க. அதாவது லிப்பில் இருந்து பாடாமல் ஹார்ட்ல இருந்து பாடுறது வந்து நல்லா தெரியுது. அப்புறம் அந்த வரிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் மோரோவர் இந்த பாட்டு என் படத்தில் இல்லையேன்னு எனக்கு வந்து ரொம்ப ஏக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு இது. தேங்க்யூ சார். ஆன் டு அவர் ஜட்ஜஸ். உனிமேனன் சார். எனக்கு இந்த பாடல் ஞாபகம் வருது வந்து பரதோஸ் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, ரெக்கார்ட் பண்ண உடனே நான் உங்களோட ஸ்டுடியோவில் வந்தபோது நீங்கள் இந்த பாட்டு எனக்கு நீங்கள் கேளுங்க இந்த பாட்டுன்னு சொன்னீங்க. கேட்டுட்டு நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பாட்டு, சூப்பர் ஹிட் ஆகும்னு சொன்னேன் நான். இந்த பாடல் வந்து ஹரிதாவோட வாய்ஸில் வெளியே வந்திருந்தா அப்பவும் சூப்பர் ஹிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். யூ ட்ரைட் யர் பெஸ்ட் ஹரிதா. சரணம் வாஸ் ரியலி ரியலி குட். ஓகே, இன்னும் கொஞ்சம் எனர்ஜி இருக்கலாம், அப்போ இன்னும் நல்லா ஃபினிஷிங் எல்லாம் நல்லா இருக்கும். பிரசாந்தி மேம். வெரி வெரி நைஸ். யூ சவுண்டிங் வெரி நைஸ். அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு கேட்கறதுக்கு. அண்ட் சார் சொன்ன மாதிரி அந்த ஹார்ட்லேருந்து பாடுறதுங்கிறது எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக அது வராது. அண்ட் அந்த எண்டிங் சின்ன சின்ன சங்கதிகளும் அவ்வளோ அழகாக இருந்தது. எனிவே இட் வாஸ் வெரி வெரி நைஸ் ஹரிதா.
ஆல் தி பெஸ்ட் யூ. ஸோ ஹரிதா, நீங்கள் நிறைய மிக்ஸ்ட் கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அண்ட் போன வாரம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் took you to the danger zone. I hope இந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமா you enter the safe zone. Okay, all the very best. Please take a seat. Thank you. ஓகே, இது வர 2 பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தாச்சு. ஹரிதா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹரிதா இன்னைக்கு டேஞ்சர் ஜோன்லேருந்து வெளியே வந்து ஃபார்ச்சூன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே அவார்ட் வின் பண்ணுறாங்களா இல்லையா நம்ம காத்திருந்து தான் உங்களுக்கு தெரியும், நம்ம ஷோவில் ஒரு ஸ்பெஷல் கான்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதான் ராம்கோ ஸ்பெஷல் கான்டெஸ்ட். ராம்கோட கஸ்டமர்ஸ் இல்லை டீலர்ஸ் இங்கே இருக்க டாப் 9 கண்டெஸ்டன்ஸ்லேருந்து யார் டாப் 3 வருவாங்கன்னு நியரஸ்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ஓட் பண்ணலாம். நியரஸ்ட் ராம்கோ அவுட்லெட்ஸ்ல போய் ஓட் பண்ணலாம். அண்ட் நீங்க ஓட் பண்ற கண்டெஸ்டன்ஸ் டாப் 3 வந்தாங்கன்னா யூ கேன் வின் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கோயிங் டு பேங்காக். அது தவிர 10 lakh worth prizes உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ரஷ் டு யுவர் நியரஸ்ட் ராம்கோ அவுட்லெட்ஸ். ஸோ அடுத்ததான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறவர் பிரவீன். ஓகே பிரவீன், இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? ஜேஜே படத்துல இருந்து காதல் மழை. படத்துல விஷுவலா பாத்தீங்கன்னா மாதவன் சார் கிண்டல் பாடுவாங்க, ஒரு வெறி கொண்டு பாடுவாரு. அந்த விஷுவல் எந்த அளவுக்கு எஃபெக்டோ அதே மாதிரி பாட்லயும் வந்து இருக்கும். ஃபுல் ஹை பிச்ல இருந்துட்டு ஒரு 100 பால் அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங். ஸோ பாட்டுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ பிரவீன், ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ ஹோப் உங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரெஸஸ் பரத்வாஜ் சார். ரைட், ஆல் தி பெஸ்ட். காதல் மழையே எங்கே விழுந்தாயோ, கண்ணில் உன்னை காடும் முன்னே மண்ணில் ஒளிந்தாயோ, அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சாத்தியமா, நான் நடந்து கொண்டே எரிவது உனக்கு சம்மதமா, அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா, வாழ்ந்த வாழ்வினுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வர. காதல் மழையே எங்கே விழுந்தாயோ. கண்ணில் ஒரு துளி நீர் சற்று கழன்று விழுந்தது ஏன், விண்ணில் ஒரு விண்ணீர் சற்று விசுமி எழுததுதான், தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று தேடல் தொடங்கியதே, வாழ்ந்த வாழ்வினுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வர. உயிரே மண்ணில் ஒளிந்தாயோ, அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சாத்தியமா, நான் நடந்து கொண்டே எரிவது உனக்கு சம்மதமா, அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா, வாழ்ந்த வாழ்வினுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாழ. பிரவீன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்யூ சொல்லணும் உங்களுக்கு. ஏன்னா வந்து பரத்வாஜ் சாரோட என்னோட பர்சனல் ஃபேவரட் நம்பர் 1 இந்த சாங் தான் சார். இட் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங். அமேசிங் சாங். எப்போ கேட்டாலும் ஒரு அமேசிங், இவர் சொல்கிற மாதிரி அப்படியே ஒரு 100 வாலா வெடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் இந்த பாட்டு எப்படி பாடினார் சார்? முதல்ல நான் நம்மளுடைய வண்டர்ஃபுல் ஆர்கெஸ்ட்ராக்கு இதை தேங்க் பண்ணுறேன். வெரி வெல் பிளேட். அதாவது இப்போ இவர் பாடினதும் எனக்கு பிடிச்சது. எனக்கு இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட், நிறைய வார்த்தைகள். அப்புறம் இவர் வந்து ஒரு 2-3 பேர் பாடின எல்லாம் அவரே பாடிட்டார். அதாவது ஒருத்தர் ஹம்மிங் கொடுத்தது, ஒருத்தர் அப்படியே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் he did a very fairly good job. I know there is a story behind and you will definitely say it. இந்த பாட்டு வந்து முதல்ல கம்போஸ் பண்ணது வந்து வைரமுத்து சாருடைய கவிதை தொகுப்புலேருந்து அப்படியே எடுத்து தான் கம்போஸ் பண்ணோம். நான் என்ன கேட்டிருந்தேன்னா அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரொம்ப மெலோடியஸ் நம்பர் ஒன்று வேணும், அதில் வந்து ஒரு ஜீவன் இருக்கணும், அந்த காதலுடைய ஏக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவர் உடனே அந்த ஃப்ளூட், வயலின்ஸ் இதெல்லாம் இருந்தால் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் உபயோகப்படுத்தி அந்த பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணார்.
கேட்கும்போது ரொம்ப உருக்குற மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிரமாதம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு சார் கூப்பிட்டார் என்ன. சார் நான் நைட்டெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன், இந்த சாங் வந்து இதோட ஒரு பெட்டர் வெர்ஷன் ஒன்று பண்ணியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாரு. வந்தோடனே அதுக்கு முன்னாடி சீனிவாஸ் வந்து பாடியிருந்தார் இந்த பாட்டை, அந்த ட்ராக்கை அப்படியே வச்சுட்டு பின்னாடி இருந்த அந்த வயலின் இது எல்லாத்தையும் வந்து அப்படியே டோட்டலாக வந்து எரேஸ் பண்ணிட்டார். ரிமூவ் கூட பண்ணல, ஒரு சேஃப்டிக்காக அதை வந்து தனியாக ஸ்டோர் பண்ணிக்கோன்னு கூட அவர் வந்து நினைக்கல. அப்படி டோட்டலாக வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இந்த ஹெவி மெட்டல் வந்து கம்போஸ் பண்ணி அதை வந்து பேக்ரவுண்டாக அப்படியே கொடுத்தாரு அவர். அந்த லேயர் சேர்ந்த உடனே இந்த பாட்டு வந்து எங்கேயோ போயிடுச்சு. ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, சீனிவாசை திருப்பி கூப்பிட்டு பாட வைக்கல. அவர் வந்து அவராக சொல்ல மாட்டார், பட் வந்து ஹீ இஸ் எ ட்ரெண்ட் செட்டர். இந்த ஹெவி மெட்டல் வந்து ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரியே அதிகமாக பிகினிங்கில் வந்து உபயோகப்படுத்தினது வந்து பரத்வாஜ் சார். நோ டவுட்ஸ். சுஷாந்தினி மேம் இப்படி பாடினாரு. உங்கள் வாய்ஸ்க்கு இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரம்மர் அவர் அவ்வளோ எனர்ஜியோட ஒரு வாசிச்சாரு. அது கேட்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி இன்னும் கூட கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக பாட்டு முடியறதுக்குள்ளேயாவது பிரவீன் கொஞ்சம் எனர்ஜி வரும் நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் லிட்டில் பிட் ஆஃப் கொஞ்சம் ட்ராக் பண்ணாமல் இருந்தது நடுவில். நல்ல முடிவேன் சார். பிரவீன் நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க நீங்கள், பட் இன்னும் பெட்டராக வரலாம் பிரவீன். யூ கேன் டூ ஸ்டில் பெட்டர் பிகாஸ் யூ ஆர் அ கீபோர்ட் பிளேயர். You can still do wonders on this song, but otherwise it's a good song, well executed, but then இன்னும் கொஞ்சம் diction clear-ஆ இருக்கலாம் பிரவீன். Okay Praveen, great song, thank you so much for delivering it. Thank you. அடுத்ததா வந்து வரப்போற பாடலும் சரண் சார் அண்ட் பரத்வாஜ் சார்ல நம்மளோட உலக நாயகனோடைய வண்டர்ஃபுல் மெலடி ஒன்று இருக்கு, அதை டெலிவர் பண்றதுக்காக கேன் ஐ ரிக்வெஸ்ட் ஸ்ரீஹரி டு கம் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். கிடைக்கின்றது காற்று மலர்களை உடைக்கின்றது. காடு திறந்து கிடைக்கின்றது காற்று மலர்களை உடைக்கின்றது. கண்கள் திறந்தே கிடக்கின்றது காதல் உயிர்களை உடைக்கின்றது. அடடா நெஞ்சில் ஒரு காதல் வலி பூவில் ஒரு சூறாவளியோ. சிற்றின்பத்தின் சின்ன வாசல் வழி பேரின்பம் நாம் அடைவோம். காத்தடங்கள் அற்ற பூமியிலே காற்றாக நாம் நுழைவோம். சித்திரை மாதத்தை நான் எடுத்து கோடையில் உனக்கொரு குளிர் கொடுப்பேன். மார்கழி மாதத்தை நான் நிறுத்து பொன்பனி காலத்தில் அனல் கொடுப்பேன். அடியே சகியே சுகியே நெஞ்சில் ஒரு காதல் வலி பூவில் ஒரு சூறாவளியோ. காடு திறந்து கிடைக்கின்றது காற்று மலர்களை உடைக்கின்றது. கண்கள் திறந்தே கிடக்கின்றது காதல் உயிர்களை உடைக்கின்றது. அடடா நெஞ்சில் ஒரு காதல் வலி பூவில் ஒரு சூறாவளியோ.
ஸ்ரீஹரி வசூல் ராஜா MBBS படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு பாடினீங்க. இட்ஸ் டியூட் சாங் இல்லையா? எதனால இந்த பாட்டை சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பாட்டு நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து இதில் வந்து எனக்கு மொத்தமாக 3 விஷயம் பிடிக்கும். ஒன்று வந்து ஹரிஹரன் சார், என்னோட காட்ஃபாதர் அவர் தான். செகண்ட் வந்து எனக்கு வந்து இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிஜிஎம்ல சார் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பிஜிஎம்ல வந்து அந்த ஒரு ஃப்ரேஸ் ஒன்று வரும், அது வாசிப்பார் சார். செகண்ட் இதில் வந்து அதே வாசிச்சுட்டு அப்புறம் ஒரு சித்தார் மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வரும், அது வாசிச்சுட்டு அப்படியே ஹரிஹரன் சார் எடுக்கும்போது வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா புல்லரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். ரொம்ப as in he's noticed small elements of the song இல்லையா சார்? So did you like his performance? Before you tell us the story behind this song. A very good attempt on as far as Srihari is concerned. நல்லா பண்ணீங்க. See, ஒவ்வொரு பாட்டோட கிரியேஷன்லேயும் நிறைய ஸ்டோரி இருக்கும். How it is actually informed. Because it's இது வந்து ஒரு பாடல்ங்கிறது வந்து ஒரு நிறைய, நான் மேபி த மியூசிக் டைரக்டர், பட் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எஃபர்ட் ஆஃப் சோ மெனி பீப்புள். நான் செஞ்ச ஒரு டியூனை வந்து நல்ல லிரிக் வரணும், அதுக்கு அப்புறம் நல்ல ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கணும், அப்புறம் சிங்கர் பாடணும், அப்புறம் அதை இன்ஜினியரிங் பண்ணணும், அப்புறம் அதை டைரக்டர் ஷூட் பண்ணணும். இப்படி இட்ஸ் எ வெரி லார்ஜ் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி இந்த எல்லா ப்ராசஸும் எனக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு நான் சும்மா நிச்சயமாக ஒரு ஞாபகம் வருது தான். சரண் சார், இந்த பாட்டு ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறம் தயாரிப்பாளர்கள் கிட்ட இந்த பாட்டை போட்டு காட்டினப்போ அவங்க இம்மிடியட்டாக ரிஜெக்ட் பண்ண பாட்டு இது. அவங்கள சொல்லி குற்றம் கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கமல் சார் படத்தில் இப்படி ஒரு மெலோடியஸ் நம்பர் வந்து தியேட்டரில் உட்கார வைக்க முடியுமா ஆடியன்ஸை, அந்த ஆங்கிளில் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஆங்கிளில் வேணாலும் பாருங்கள், டாப் ஆங்கிளில் பாருங்கள், லோ ஆங்கிளில் பாருங்கள், சைடு ஆங்கிளில் பாருங்கள், இந்த பாட்டு மாதிரி இந்த பெஸ்ட் கம்போசிஷன் பரத்வாஜ்கிட்ட இருந்து எந்த பாட்டுமே வந்தது கிடையாது. அண்டு எஸ்பெஷலி இவர் பாடினது வந்து அந்த கிளைடு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஹம்மிங், அந்த ஆலாப், இது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணீங்க. பிரசாந்தி மேம், எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு விஷயத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனித்து நீங்கள் கேட்டு இன்னைக்கு அதை ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. நல்லா பாடியிருக்கீங்க. பட் இம்பர்ஃபெக்ஷன் வில் பி தேர் பிகாஸ் இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் சாங் டு பி சாங் ஆன் ஸ்டேஜ். ஸோ சின்ன imperfections இருக்கு, பட் தட்ஸ் ஓகே. Srihari, thank you so much for that wonderful performance. Please take a seat. ஓகே, இன்னொரு பியூட்டிஃபுல் பரத்வாஜ் சாரோட கம்போசிஷனோட ஸ்டேஜுக்கு வர போறாங்க நம்ம KK. KK அண்ணா, என்ன பாட்டு பாட போறீங்க? நான் நந்திங்கிற ஒரு படத்திலிருந்து இதுதான் காதலா அப்படின்னு ஒரு சாங் பாடுறேன். எதனால இந்த பர்டிகுலர் சாங்கை சூஸ் பண்ணீங்க? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நிகால் சாரும் பரத்வாஜ் சாரும் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அவங்க இந்த சாங்கை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நிகால் சார் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அண்ட் சார் ஹி வாண்டட் மீ டு சிங் திஸ் பர்டிகுலர் சாங், ஹி வாண்டட் மீ டு ட்ரை திஸ் பர்டிகுலர் சாங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு ஐ ஷுட் தேங்க் நிகால் சார் அண்ட் ஐ ஷுட் I could say anything for that particular song. Thank you so much, sir. It is a wonderful song and I could try my level best to justify to what extent I could do. பீட்டர் ஊர்ல இருந்தே தெரியுது, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எனிவே, ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. இதுதான் காதல் என்பதா, இதயம் மாறி செல்வதா, இதுதான் காதல் என்பதா, இதயம் மாறி செல்வதா, பாதை பாஷை மறந்து நின்றே, என்னை மறந்து நின்றே, உன்னை மணந்து கொண்டேன். இதுதான் காதலா காதலா காதலா, இதுதான் காதல் என்பதா, இதயம் மாறி செல்வதா.
இதயம் வலியும் எவருக்கும் பொதுவே உணர்ந்தேன் உன்னதே காதலும் என்பதை உணர்ந்தேன் உன்னதே உன் மூச்சு என் பேச்சு உன் தேகம் என் வார்த்தை உன் கண்கள் என் பார்வை உன் நெற்றி என் வேர்வை உனதா எனதா காதல் நமதா அட முன்னால் இந்நாள் பொன்னால் இனி எல்லா நாளும் நன்னாள் உன்னை என்னிடம் தருவது என்னால் அந்நாள் என்னாளோ இதுதான் காதல் என்பதா இதயம் மாறி செல்வதா பாதை மறந்து நின்றே பாஷை மறந்து நின்றே நின்றே மறந்து நின்றே உன்னை மறந்து கொண்டே இதுதான் காதலா 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 இதுதான் காதல் என்பதா இதயம் மாறி செல்வதா கிருஷ்ணகுமார் அவர்களே ஸ்டாண்டிங் அவேஷன் வாங்கியிருக்கீங்க. லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் தி கிரியேட்டர். அஸ் எப்படி நீங்க பாடுனீங்கன்னு கேட்போம். இவர் ஆரம்பத்திலேருந்து ஜூனியர் ஹரிஹரன் பேர் வாங்கியிருக்காரு. ஸோ அதாவது ஒரு நல்ல சிங்கரோடைய குவாலிட்டி என்னன்னா, அவர் எவ்வளவு சங்கதி போட்டாலும் அல்லது எவ்வளவு வரிகள் இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியாக கரெக்டாக வந்து அதை அந்த தாளத்துக்குள்ளே பாடுறது தான். அது இதெல்லாமே பண்ணி கரெக்டாக அப்படி ஒரு ஈஸி ஃப்ளோ ஆஃப் சங்கதி அந்த வேர்ட்ஸ் இருக்கும். அவங்க அந்த அவசரப்பட்டு பாடுற மாதிரியே தெரியாது. இதோ நிறைய வார்த்தைகள் இருக்கலாம், இல்லை சங்கதிகள் இருக்கலாம். ஸோ அந்த அட்டெம்ப்ட் ரொம்ப நல்லா பண்ணார். வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவரே வந்து உங்களை ஹரிஹரன் சாருக்கு வந்து ஈக்குவல் பண்ணி பேசியிருக்கிறாரு. இந்த படம் வந்து நந்திங்கிற படத்தில் வந்திருக்கு. உங்கள் வளர்ச்சியில் எந்த நந்தியும் குறுக்க வராது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வண்டர்ஃபுல்லி சார். தேங்க்யூ ஸோ மச். உன்னிமேனன் சார், இப்போ எனக்கு கிருஷ்ணகுமார் வாய்ஸ் எது, ஹரிஹரன் சார் வாய்ஸ் எதுன்னு புரிய மாட்டேங்குது. ஸோ வாட் இஸ் யோர் வாய்ஸ் நவ்? ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில். எக்ஸப்ட் தட் நான் அந்த ஸ்டார்டிங்கில் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் ஷிவர் இருந்தது. இட் வாஸ் எ வெரி குட் அட்டெம்ப்ட் கிருஷ்ணகுமார் சார். குட் ஷோ. பிரசாந்த்ரி மேம். Krishnakumar, back to the form. Very very nice, very good feel. அதுக்கு மேலே எனக்கு வார்த்தை இல்லை. All the best. Thank you so much. Thank you. All the best. Brilliant. Nihal ji. First of all the credits and thanks to Bharadwaj sir. Thank you sir. Thank you so much. பட் இதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் ஒன்று இருக்கு. இந்த பாட்டு வந்து பரத்வாஜ் சார் ஓட ஃபோனில் எப்போ வந்து நம்மளோட நிஹால்ஜி கேட்டாரோ அதில் லிட்டரலாக அந்த சாங்கை வந்து அவ்வளோ வெறி பிடிச்சி தரமாக பாடியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பின்னாடி நிறைய தடவை உங்களுக்கு தெரியாமலே இந்த பாட்டை பற்றி நிறைய தடவை பேசியிருக்காரு. அவர் என்கிட்ட நிறைய தடவை பாடவும் பாடியிருக்காரு. ஸோ எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடலாம்ல? இதுதான் காதல் என்பதா இதயம் மாறி செல்வதா இதுதான் காதல் என்பதா இதயம் மாறி செல்வதா பாதே மறந்து நின்றேன் பாஷே மறந்து நின்றேன்
என்னை மறந்து நின்றேன் உன்னை மணந்து கொண்டேன் இததா காதலா காதலா இததா காதல் என்பதா Give me another day, I will choose to listen all the day. Wonderfully sung, brilliant-ஆ பாடுனீங்க நியால்ஜி. எவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த சாங் வந்து உங்களை ஒட்டி எவ்வளவு தூரத்துக்கு it's impressed you அப்படின்றது it is very very evident, and for all that I think one big ovation for this wonderful creator. I just want to really get up. Okay. No credits from you, Mr. Krishna Kumar. Fantastic-ஆ பண்ணீங்க. நம்ம கிருஷ்ண குமாருக்கு இந்த பாட்டு அட்டம் பண்ணதுக்கு வண்டர்ஃபுல்லா பண்ணதுக்கு ஒரு கை தட்டு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் பிஜிஎம்லயே சார் வந்து நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் எதுவுமே பார்க்கல சார் லெவலுக்கு. ஸோ வந்து ஹட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் திஸ் சாங். Fantastic, Krishna Kumar. Thank you so much. ஓகே, பயங்கரமான பிரம்மி போட்டுற பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பரத்வாஜரோட மோஸ்ட் பாப்புலர் நம்பர் அப்படின்னு நிறைய இருக்கு. இந்த சாங் எஸ்பெஷலி வந்து பயங்கரவே நாட் ஸோ பாப்புலர், பட் டெஃபினட்டா எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு ஃபேண்டாஸ்டிக் சாங். இது நீங்க இது வரைக்கும் கேட்கலன்னா கண்டிப்பா கேளுங்க. பரத்வாஜ் சாரோட ஃபேண்டாஸ்டிக் கம்போசிஷன்ஸை நம்ம சாரங்கப்பா சேலஞ்ச் 2012 கண்டஸ்டன்ஸ் பாடிட்டு இருக்காங்க. அடுத்ததா வரப்போறது, ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் விஜயலட்சுமி டு சிங் தட். சொல்கின்றது பூவோடு பேசாத காற்றின் காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. மண்ணிலே ஏன் ஏன் நீயும் வந்தா இந்த பெண்மை பூ பூக்கவே நான் பிறக்கும் முன்னே அடனி பிறந்ததே நான் பிறக்கும் போது என் உந்தன் கையில் என்னை ஏந்த தாரோ சொல்கின்றது. பூவோடு பேசாத காற்றின் காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. நீ ஒரு தீன்றால் நான் குளிர்காய்வேன் தீயாயிரும். நீ ஒரு முள்ளின்றால் ஆனது ரோதா அன்பே முள்ளாயிரும். நீ வீரமான கள்ளன் உள்ளோரும் சொல்லுது, நீ ஈரமான பாறை என் உள்ளம் சொல்லுது. உன்னை மொத்தம் நேசிக்கிறேன், உந்தன் மூச்சை சுவாசிக்கிறேன். நீ வசிக்கும் குடிசையின் மாட மாளிகை காதலோடு வேதமில்லை உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்னுள் என்று சொல்கின்றது. பூவோடு பேசாத காற்றின் காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. மண்ணிலே ஏன் ஏன் நீயும் வந்தாய் இந்த பெண்மை பூ பூக்கவே நான் பிறக்கும் முன்னே அடனி பிறந்ததே நான் பிறக்கும் போது நீ உந்தன் கையில் என்னை இந்த தாரோ உன்னோடு வாழ்வென்ன வாழ்வு என்னுள் என்று சொல்கின்றது. பூவோடு பேசாத காற்றின் காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. விஜயலட்சுமி, என்னோட ஒரு ரொம்ப ஃபேவரட்டான சாங் யூ சாங் டுடே. அது மட்டும் இல்லாமல் பாலாஜி உட்காந்து ஒரு ஹி ஹேட் அ கொஸ்டின். டிரெக்டர் சரண் சார் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நீ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஹீரோயின் சான்ஸ் கால இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடியான்னு கேட்டார்.
ஆமாவா? எனக்குலாம் ஹீரோயின் சான்ஸ் தருவாங்களா? ஏன் தர மாட்டாங்க சார்? தருவீங்களா சார்? பாருங்க யோசிக்கிறேன். அவர் ரியாக்டே பண்ண மாட்டாரு. படத்தில் தான் வந்து ஆடிட்டே பாட முடியும், நேர்லேயும் ஆடிட்டே பாட முடியும் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் பார்க்குறேன் நான். என்ன வயசாச்சுமா உனக்கு? 19 சார். 19. ஓகே. பார்க்குறக்கு ஷாலினி மாதிரி இருக்க. இந்த பாட்டு மூலமாக அஜித் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் ஷாலினிக்கு கிடைச்ச மாதிரி உனக்கும் கிடைப்பாங்க. ஓகே, தேங்க்யூ சார். மீன் இந்த படத்துல தான் ஷாலினி and அஜித் ஆக்சுவலி ஃபெல் இன் லவ் வித் ஈச் அதர் இல்லையா? அஜித் ஷாலினிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு, எல்லாருக்குமே பிடிச்ச. அதாவது இந்த பாட்டு பண்ணும்போதே வந்து நிறைய பாட்டு வந்து இப்போ உன்னை பார்த்த பெண்மணான் மாதிரி வந்து பசங்களுக்கு தான் வந்து அது வந்து ஒரு பர்சனல் சாங் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏன் வந்து பொண்ணுங்களுக்கு என்ன லவ்வே இல்லையா? இல்லை அவங்க வந்து நினச்சே பார்க்க மாட்டாங்களா? இல்லை அவங்க வந்து ஒரு ஏக்கத்தில் இருக்க மாட்டாங்களா? ஸோ அவங்களுக்கும் அந்த மாதிரி எல்லாம் சாங் இருக்கணும் சார். அது மாதிரி ஒரு சாங் வேணும். எல்லா பொண்ணுங்களும் இதை வந்து தன்னுடைய பர்சனல் சாங்காக நினச்சி பாடணும் அப்படின்னு சொல்லி கம்போஸ் பண்ணி எழுதி வாங்கப்பட்ட இசையமைக்கப்பட்ட ஒரு பாட்டு தான் இது. அந்த பாட்டு வந்து இன்னைக்கு இந்த பொண்ணு பாடி ஆடும் பொழுது எனக்கு என்னமோ ரொம்ப மனசு நிறைவாக இருக்கு. நன்றி. தேங்க்யூ சார். மககுருஜி, இவங்க வந்து இன் பர்டிகுலர் ஐ திங்க் ரொம்ப பாடினாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். இதில் வந்து இந்த பாட்டில் வந்து உன்னை மொத்தம் நேசிக்கிற ரொம்ப ஹை போகும். அது நார்மலி ஒரு ஃபீமேல் வாய்ஸ்களே ஜாஸ்தி இருக்கும். ஆனால் நான் நினச்சேன் அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு லவுடாக எக்ஸ்பிரஷன் வரணும் ஒரு இடத்துல. எல்லா இடத்துலையும் இப்படியே போய் நல்லா இருக்காதுன்னு பண்ணேன். அது அஃப்கோர்ஸ் சித்ரா could sing it and இவங்க ரொம்ப கேஷுவலாக இவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். ஸோ இட்ஸ் a good performance. தேங்க்யூ சார். குனிமேனன் சார், Your voice sounds so great, Vijayalakshmi. I have to compliment you. And obviously, when you dance and sing, you can't give 100% perfection to your singing because அங்கெங்கெல்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. But it goes with the song because it's such a cute song and you executed it so well. விஜயலட்சுமி சூப்பரான கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ இந்த பரத்வாஜி ஸ்பெஷல் ரவுண்ட்ல அடுத்ததா வந்து பாட போறது சுனிதா. நொடிகள் போதுமே உன்னை மறக்கவே யுகங்களாகுமே. உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே உன்னை மறக்கவே யுகங்களாகுமே. நீ கேட்கையில் சலனமே இல்லையே, நான் நினைக்கையில் ஓரமாய் வலிக்குதே. என் மார்பில் காதல் வந்து மையமிட்டதே. உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே உன்னை மறக்கவே யுகங்களாகுமே. செய்தி மறந்து விட்டேன், ஏன் என்று குளிக்கும் போது நினைத்து கொண்டேன். கண் மூடி சாயும் பொழுதிலும் உன் கண்கள் கண் முன்பு தோன்றி மறைவதே. நீ என்னை கேட்ட போது காதல் இல்லை, நான் காதல் ஒற்ற போதும் நீயும் இல்லை. ஒற்றை கேள்வி உன்னை கேட்கிறேன், இப்போதும் எந்த மீது காதல் உள்ளதா? இந்த சத்தம் உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே உன்னை மறக்கவே யுகங்களாகுமே. உன்னை நினைக்கவே
நொடிகள் போதுமே உன்னை மறக்கவே யுகங்களாகுமே நீ கேட்கையில் சலனமே இல்லையே நான் நினைக்கையில் ஓரமாய் வலிக்குதே என் மார்பில் காதல் வந்து மையமிட்டதே உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே உன்னை மறக்கவே யுகங்களாகுமே. Okay, yet another song from JJ and yet another song of a lady depicting her love. இதை பற்றி சொல்லுங்க சார் பரத்வாஜ் சார். இன்ஃபேக்ட் இவரோட எல்லா படத்துலையுமே ஒரு ஃபீமேல் சாங் ஒன்று இருக்கும். அது வந்து எல்லா நார்மலி ஃபிலிமில் இருக்காது. ரெண்டாவது வந்து சரண் சார்ட்ட வந்து எனக்கு இந்த பாட்டை பாடும்போது இந்த பாட்டை பாடினது வந்து ரேஷ்மின்னு ஒரு சிங்கர். நிறைய பாடல்கள் வந்து புது பாடல்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மேபி இந்த ஜி சரிகமாப்பா சிங்கர்ஸ் கூட வரலாம் நம்மளுடைய பாடல்களில். ஸோ அப்படி ஒரு புது சிங்கர் பாடின பாடல் தான் இது. ஸோ ரொம்ப நல்லா பாண்டிங்க. இட் வாஸ் நீட் ரெண்டிஷன். ப்ளஸ் மைனஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பட் டுடே என்னோட பாட்டு பாடினாலும் நான் அதை சொல்ல போதில்லை. யுவர் கனெக்ஷன் வித் ஏன் ஒரு மூவிலையும் அந்த ஒரு ஃபீமேல் சாங் சென்டிமெண்ட்டா இல்லை அதையும் தாண்டி ஒரு ஜென்யூனாக அது படத்துக்கு தேவை அப்படின்ற ஒரு காரணமும்? எந்த அளவுக்கு வந்து ஹீரோ ஒரு படத்துக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஹீரோயினும் முக்கியம்தான். அதனால் வந்து ஒரு பொண்ணுடைய பர்சனல் சாங் வந்து எனக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் படத்தில் அந்த ஆங்கிளில் அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க, அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பாட்டு சுச்சுவேஷன் வந்து வைப்பேன். இந்த பொண்ணு ரொம்ப அந்த சாங் வந்து ஒரு பாடகியாக பாடாமல் ஒரு கேரக்டராக ரொம்ப பர்சனலாக அதை ஃபீல் பண்ணி அதை பாடினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வண்டர்ஃபுல். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஒளிவேலன் சார், இன்னைக்கு வந்து எஸ்பெஷலி சுனிதா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பாடினீங்க நீங்கள். அதாவது யூ என்ஜாய்ட் வாட் யூ சாங். எஸ் சார். Anyway, it was very impressive, Sunita. Very effortless rendition. Thank you, sir. Good luck. Wish you very, very good luck. Thank you, sir. Thank you, sir. பிரசாந்த்ரி மேம். சுனிதா எனக்கு ரொம்ப பிடிச்சது. Thank you, ma'am. அண்ட் கம்ப்ளீட்டாக இருந்தது அந்த சாங். கம்ப்ளீட் பண்ணீங்க, ஒரு விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ணி பாடினீங்க. அண்ட் க்ரூவில் இருந்தது. அது கேட்குறப்பவே இட் வாஸ் இந்த க்ரூவ். அப்ரிஷியேட் யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் யூ ஹேவ் இன் சிங்கிங். Thank you, ma'am. அதுதான் அவ்வளோ அழகாக கொண்டு வந்தது. வெரி நைஸ் சுனிதா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சுனிதா. ஓகே, அடுத்ததா பரத்வாஜ் சாரோட என்ன பாடல் வரப்போகிறது அப்படின்றத யோசிச்சிட்டே இருங்க. அது தவிர இந்த எபிசோடில் 15,000 rupees மியூசிக் சிஸ்டம் சத்யா ஏஜென்சிஸ் வழங்க போகிற அந்த மோஸ்ட் ப்ராமிசிங் சிங்கர் யார் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு தெரிய போகுது. அடுத்ததாக வந்து பாட போகிற பாட்டு என்னன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் சாங்ஸ் ஹரிஹரன் சார் பாடின ஒரு சாங். அதை பாடுறதுக்காக நம்மளுடைய மோகன் ஸ்ரீனிவாச கூப்பிடுவோமா? உனை நான் கண்டவுடன் நெஞ்சுக்குள்ளே லட்சம் சிறகுகள் முளைக்குதே. நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொள்ள வரும் மோகினியா. ஜெய் ஜெய் உனக்கு ஜெய் ஜெய், ஜெய் ஜெய் உனக்கு ஜெய் ஜெய். உனை நான் கண்டவுடன் மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா. வெக்கமின்றி மண்ணில் அலைவேனே, ரெக்கையின்றி விண்ணில் திரிவேனே. சீதரு தேங்காய் போட்டு முடித்து உடைந்த சத்தம் வந்திடும் முன்னே. எங்கே சென்றாய் எவ்விடம் சென்ற என்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்லு கண்ணே என் போல நீயும் காதல் கொண்டாயா. நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொள்ள வரும் மோகினியா. ஜெய் ஜெய் உனக்கு ஜெய் ஜெய், ஜெய் ஜெய் உனக்கு ஜெய் ஜெய். உனை நான்
நெஞ்சுக்குள்ளே 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 லட்சம் சிறகுகள் முளைக்குதே நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா என்னை மெல்ல மெல்ல கொள்ள வரும் மோகினியா ஜெய் ஜெய் உனக்கு ஜெய் 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 உனக்கு ஜெய் ஜெய். ஃபேண்டாஸ்டிக் சாங், ரொம்ப நல்லா பாடினீங்க. ரொம்ப ஆஸ் யூஷுவலாக பயங்கரமாக ஃபீல் பண்ணி பாடினீங்க. சரண் சார், இவ்வளோ உருகி பாடுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். ஆனால் இவ்வளவு உருகக்கூடாது. நீங்கள் உருகும் பொழுது அந்த வார்த்தைகள் வந்து அந்த எதிரில் இருக்கிற பொண்ணுக்கு புரியணும்ல. அதனால் நான் வெறும் மௌன படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. இவ்வளோ உருகிறாரே மனுஷன் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் அந்த பாட்டு எனக்கு வந்து ரொம்ப உன்னிப்பாக கேட்டப்போ தான் எனக்கு கேட்டுச்சு. பட் வந்து ரொம்ப பிரமாதம். அதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போனீங்க. இந்த பாட்டு வந்து படமாக்கப்பட்ட பின்னாடி வந்து அதுக்கு வந்து இன்னும் ஒரு மைலேஜ் கிடைச்சிது. இதில் ஒரு விஷயம் சொல்ல நான் விரும்புகிறேன். எந்த பாடலுடைய ரீச் வந்து அதோடைய பிக்சரைசேஷன் இருக்குது. அவ்வளோ அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பார். அந்த வரிகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த ஒவ்வொரு வரிக்கும் வந்து அங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், அந்த விஷுவல் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ இட்ஸ் a complete song, I would say. So credit goes to the director also, Charan sir also. சார், இவருக்கு வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த சின்ன வயசில் பிரெத் மேனேஜ்மெண்ட் இஸ் ஸோ குட். ஒரு வார்த்தை கூட நமக்கு புரியாமல் இருக்காது. அண்ட் ஸ்ருதிலயம், ஸ்ருதி வந்து ஒரு நல்ல ஸ்ருதி சென்ஸ் அவருக்கு. யூனோ he is so focused on singing, we feel like going to him and hug him, like அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து ஹை நோட்ஸ் டச் பண்ணுறது அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ண சொல்லுவேன் நான். வெரி வெரி கமெண்டபிள் ஜாப் மோகன் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ. நிஹால்ஜி, ஆஸ் அ ப்ரவுட் பேரண்ட், இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி சார். இவர் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி. வாட் எவர் வி ரைட் ஆன் த ஒயிட் பேப்பர், இட் இஸ் லைக் பிரிண்டட். வாட் எவர் ஐ கிவ் த சஜஷன்ஸ், எவ்ரி திங் ஹி டேக்ஸ் இமிடியட்லி. ரொம்ப நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா அண்ட் ரொம்ப நல்லா பாடுவா அண்ட் ரொம்ப நல்லா comments he'll take it from the judges. Okay, all the best. Thank you. Okay, thank you so much Mohan Srinivas. Thanks a lot. 9 contestants la kadasiya வந்து பரத்வாஜ் சார் ஸ்பெஷல்ல பாட போறது பிரியா. தோழா தோழா கனவு தோழா 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 தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும். நட்பை பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும். ஒன்னா புரிஞ்சுக்கணும், ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணும் பழகிக்கிட்டா காதலாகுமா? அது ஆயுள் முழுதும் தொடர்ந்தாலும் நட்பு மாறுமா? நட்புக்குள் பொய்கள் இருக்காது, நட்புக்குள் தவறுகள் நடக்காது, நட்புக்குள் தன்னலம் இருக்காது, நட்புக்கு ஆண் பெண் கிடையாது. நட்பு என்னும் நூல் எடுத்து பூமியில் கொஞ்சம் நீர் எடுத்து. நட்பு நட்புதான், காதல் காதல் தான், காதல் மாறலாம், நட்பு மாறுமா? காதல் ஒரு தவறே இல்லை, காதலின்றி மனிதனும் இல்லை. நண்பர்களும் காதலராக மாறியப்ப சொல்லிய உண்மை நீயும் நானும் பழகிறோமே, காதலாகுமா? அது ஆயுள் முழுதும் தொடர்ந்தாலும் நட்பு மாறுமா? தோழா தோழா கனவு தோழா 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 தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும்.
பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும். ஒன்னா புரிஞ்சுக்கணும், ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணும் பழகிக்கிட்டா காதலாகுமா? அது ஆயுள் முழுதும் தொடர்ந்தாலும் நட்பு மாறுமா? ஓகே பிரியா, ரொம்ப ஒரு அழகான பாட்டு பாடுனீங்க. So if you can share a few anecdotes about this song. டியூன் இஸ் a very simple tune. இதில் வந்து பெருசாக ஒன்றும் ராகம் அப்படின்னு கிடையாது. ஆனால் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அந்த பாடும்போது அது அப்படி அந்த அந்த வரிகளை வந்து பாடுற மாதிரி இருக்கணும். யாராவது ஆக்சுவலாக அதை மீனிங் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்து ரொம்ப நல்லா கொண்டு வந்தாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட் டு சிங்கர். அவங்க அந்த ஒரிஜினல் எப்படி நாங்கள் முயற்சி பண்ணமோ அதை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. சரண் சார், பரத்வாஜ் சார் மியூசிக் பண்ண உங்களுக்கு பண்ணாத சாங், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அவர் பாட சொல்லி நீங்கள் கேட்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இன்ஃபேக்ட் அமர்க்லம் படத்தை வந்து ப்ரிவியூவில் பார்த்துட்டு இவர் கொடுத்த அந்த ரீரெக்கார்டிங்கில் வந்து ரொம்ப பிரமிச்சு போய் தான் சேரன் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து என்னை கூப்பிட்டு நாங்கள் ஒரு 2 மணிக்கு படம் ஷோ முடிஞ்ச உடனே மியூசிக் அகாடமி கிட்ட ரோட்டில் நடந்துக்கிட்டே வந்து சேரன் வந்து என்கிட்ட கேட்டார், எங்கேருந்து பிடிச்சிங்க இவரை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ரீரெக்கார்டிங் வந்து எனக்கு ஒரு மாதிரி என்னமோ பண்ணுது, ஐ நீட் ஹிம்னு சொல்லிட்டு இவர் இமிடியேட்டாக கூப்பிட்டு பாண்டவர் பூமி படம் வந்து பண்ணாங்க. அது ஸோ அந்த ரீரெக்கார்டிங்கிலேருந்து தான் இந்த லீடு இவருக்கு கிடைச்சது. அதிலிருந்து ஆட்டோகிராஃப். அதனால் என்னுடைய நண்பர் படத்தில் அவர் பண்ண எல்லா பாட்டுமே வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. எனக்கு பர்சனலாக அவருடைய குரலில் சில குரலுக்கு தான் அந்த ஒரு காத்திரம் இருக்கும். அந்த காத்திரம் வந்து பரத்வாஜுக்குன்னு ஒரு தனித்துவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குரல் இருக்குது. அந்த அவரவர் வாழ்க்கையில் வந்து அவருடைய வாய்ஸில் நான் இப்போ கேட்க முடியுமா? நீங்கள் கேட்டு அவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர், என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ண டைரக்டருக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். ஒரு அழகான கோட் ஒன்று இருக்கு. ஒரு சிங்கரால வந்து ஒரு பாட்டை வந்து எய்தர் 99% பாட முடியும், இல்லை 101% பாட முடியும். ஆனால் அந்த மியூசிக் டைரக்டர் தான் அந்த 100% தொட முடியும் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு பாட்டுடைய அந்த ஆத்மா உங்ககிட்ட கேட்கறப்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியா அப்படி பாடினாங்க. பிரசாந்தினி மேம் நல்லா இருந்துச்சு பிரியா, இட் வாஸ் நைஸ். இந்த பாட்டு உங்கள் வாய்ஸில் கேட்குறதுக்கு இட் சவுண்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் இட் வாஸ் நைஸ். அது வந்து ப்ளஸ்ஸு. மைனஸ் சொல்லணும்னா டெம்போ வாஸ் நிறைய கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி இருந்தது. அதர்வைஸ் இட் வாஸ் நைஸ். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். யூ ஜஸ்ட் கரெக்ட் இட். யூஸ்வலாக நம்ம பார்க்குற பிரியா இன்னைக்கு பார்க்க முடியல. பட் யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட் டுடே. ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட்ஸ் விச் யூ ஹவ் டேக்கன் டுடே. தேங்க்யூ சார். அண்ட் இந்த சாங் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீல் நல்லா கொண்டு வந்தீங்க. பட் சில இடங்களில் ஆஸ் யூ நோ பிச்சிங் வைஸ் எல்லாம் சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ப்ளீஸ் டூ ஜஸ்டிஸ் நெக்ஸ்ட் டைம். Thank you Priya for that wonderful performance. ஸோ இன்னைக்கு நம்ம கண்டஸ்டன்ஸ்க்காக 2 அவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. அதில் முதல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே. Sony Menon sir, can you please announce the Fortune Best Performer of the Day? We have selected 2 best performers. One is obviously Sunita. One more best performer, Mohan Srinivas. நீ சூரியனை சுட்டு விடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொள்ள வரும் மோகினியா. ஜெய் ஜெய் உனக்கு ஜெய் ஜெய், ஜெய் ஜெய் உனக்கு ஜெய் ஜெய். Okay, Sunita and Mohan Srinivas, 2 பேருக்கும் Fortune வழங்கும் 2,500 rupees worth gift voucher.
Okay, the next award is Satya Agency's most promising singer of the day. Mahaguruji. Most promising singer of the day வந்து கிருஷ்ண குமார். என்னை மறந்து நின்றேன் உன்னை மணந்து கொண்டேன் இதுதான் காதலா 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 Krishna Kumar உங்களுக்காக Satya Agencies வழங்கும் 15,000 worth music system. ஓகே ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் பண்ணி முடிச்சாச்சு சார். எலிமினேஷன்ஸ் லாஸ்ட் டைம் வந்து பிரியா அண்ட் ஹரிதா ரெண்டு பேருமே டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த விதத்தில் எலிமினேஷன் என்ன நடக்க போகுது? எல்லாருமே வந்து ஓரளவு நல்லா பாடினாங்க. உன்னி சார் அண்ட் பிரசாந்தினி அவங்களாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து எலிமினேஷன் பண்ண வேண்டான்ட்டாங்க. ஸோ நோ எலிமினேஷன் டுடே. But it's our pleasure. One final time for that lovely music director and wonderful song that we had today. Thank you so much, sir. It's a delight. I also wish to thank the contestants for singing really well. என்னுடைய பாடல்களை வந்து எல்லாம் பாடுங்க. Thank you so much. It was a pleasure listening to you all. And as much as the music director, இந்த மாதிரி ஒரு fantastic music director ஓட பாடல்களோட டியூன் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ண நம்மளுடைய டைரக்டர் சாருக்காக ஒரு டெஃபினட் கைத்தட்டல். அவருக்கு ஒரு ஓர் போடலாமா? அவருக்கு ஓ போடலாம், ஆ போடலாம், என்ன வேணா போடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஷோ பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க சார். முதல்லலாம் வந்து சிங்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, அதாவது சுசிலா அம்மா, எஸ் ஜானகி அம்மா, இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு உயரத்தில் இருப்பாங்க, நம்ம எங்கேருந்தோ அவங்கள வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு ஷோகள்லாம் பார்க்கும் பொழுது சிங்கர்ஸ் ஆர் எவ்ரிவேர். இவங்களுக்கு வந்து பரத்வாஜ் மாதிரி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வந்து வருங்காலத்தில் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு இன்றைக்கி பாடின அத்தனை பேரை பார்க்கும்போதுமே எனக்கு தெரிஞ்சுது. இது எல்லாருமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க். இதில் வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பரத்வாஜ் சாரோட நான் வந்ததும் அவர் சொன்ன மாதிரியே அது ஞாபகம் வரக்கூடிய பல விஷயங்கள் வந்து எனக்கு வந்து தோணுனதும் எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு உற்சாகமாக ஒரு டானிக்கை குடிச்சிட்டு திருப்பி இங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது. வருங்காலத்தில் நான் இங்கே பார்த்த அந்த 9 பேரையுமே வந்து இந்த மாதிரி ஜட்ஜஸாகவும் மிகப்பெரிய பாடகர்களாகவும் நான் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, இன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மூட் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு திவாலிக்கு அப்புறம் இன்னொரு திவாலி கொண்டாடின அளவுக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம். நம்மளுடைய பரத்வாஜ் சார் ஸ்பெஷல் ரவுண்ட் சூப்பராகவே முடிஞ்சிருக்கு. அந்த வகையில் அடுத்ததா வரப்போற ரவுண்ட் என்னது, எப்படி நம்மளோட கண்டஸ்டன்ஸ் ஃபேர் பண்ண போறாங்கன்னு பார்த்துட்டே இருங்க. திஸ் இஸ் கோனா பி ராம்கோ சூப்பர் கிரேட் சாரங்கப்பா சான்ஸ் 2012 பவர் பை ஃபார்ச்சூன் டிஃபென்ஸ் அண்ட் ஃபார் ஆல். இதுக்கு ஒரு சூப்பர் ரவுண்ட் ஓ போடலாமா? துடிக்குது ஜமனி ஜமனி நெஞ்சு கொதிக்குது ஜமனி ஜமனி நெஞ்ச காத வச்சு கவனி கவனி ஜமனி ஜமனி கவனி அட்டு துடிக்குது ஜமனி ஜமனி மருவ துடிக்குது ஜமனி ஜமனி மச்சு துடிக்குது ஜமனி 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 கவனி ஜமனி 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 கவனி 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 காதலிச்சு நான் இருந்த கவலையெல்லாம் விட்டு போடு, உங்களைங்க சில கெடுத்த வெத்தையெல்லாம் கட்டு போடு. ஓ போடு ஓ போடு